ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வரக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்குள்ளே நம்ம வந்திருக்கோம். அதாவது என்னென்னா ஃபார்முலா சீட்டுன்னு நம்ம சொல்லுவோம், சரியா? அதாவது 12th வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஃபார்முலா சீட் வந்து ரொம்ப முக்கியம். இந்த ஃபார்முலா சீட் வந்து எதுக்காக யூஸ் ஆகும் சார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்கள் மொத்தமாக ஒரு சாப்டரை படித்து முடிச்சுட்டு அதை ரிவைஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலா சீட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் சென்டம் எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 20 ஒன்வேர்டில் தான் நமக்கு வந்து மார்க் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு எப்படி இருந்தாலும் 16 ஒன்வேர்ட்லேருந்து 17 ஒன்வேர்டு புக் பேக்லேருந்து கேட்க போகிறாங்க. ஆனால் அந்த 3 ஒன்வேர்டு தான் நமக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா புக் இன்சைட்லேருந்து நம்ம கேட்க போகிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். உங்கள் ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் என்னச்சு பார்த்தா சொல்லியிருப்பாங்க, சரியா? அப்போ அந்த 3 ஒன்வேர்டுக்குரிய வேலைகளை நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா அதிகமாக நம்ம பார்க்கணும். இப்போ இருந்தே நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு சாப்டர் வைஸாக ஒவ்வொரு நாளாக நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா ஈஸியாக அந்த 3 1 மார்க்குக்கும் நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா படித்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி சில கிரியேட்டிவ் 2 மார்க்ஸ் வந்து கேட்கலாம். இதை வச்சு தான் நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ இந்த ஃபஸ்ட்டு சாப்டரில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் கேன்சலேஷன்லாம், ரைட் கேன்சலேஷன்லாம், ரிவர்சல்லாம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லா ஆஃப் டபுள் இன்வெர்ஸு, இதெல்லாம் வந்து 2 மார்க்கில் கூட நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி தான் நமக்கு இந்த ஃபார்முலா சீட் வந்து கண்டிப்பாக ரொம்ப உதவும், சரியா? அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பாருங்கள். நான் இதுக்கு இடையில முக்கியமான விஷயங்கள்லாம் நான் சொல்லிகிட்டே இருக்கேன். ஏன்னா நிறையா இதுலேருந்து என்னாச்சு பார்த்தா கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. முக்கியமாக அந்த தியரம் 1.9 பாருங்கள், இதுலேருந்து நிறையா ஒன்வேர்ட்ஸில் நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, சரியா? அதை நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதே மாதிரி ஒவ்வொரு சாப்டருக்குமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேங்க் மெத்தடில், அதாவது ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ கமா பி ஈக்குவல் டு 3 ஈக்குவல் டு கன்சிஸ்டன்ட் 1 சொல்யூஷன், அதுக்கப்புறம் லெஸ் தென் 3 இருந்தால் கன்சிஸ்டன்ட், அதுக்கப்புறம் மெனி சொல்யூஷன், அதுக்கப்புறம் ரோ ஆஃப் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ பியாக இருந்துச்சுன்னா ஏ கமா பி ஆச்சு நோ சொல்யூஷன். இது ஆக்சுவலாக 5 மார்க்கில் இருக்க கொஸ்டின். ஆனால் இப்போ இந்த ஃபார்முலா சீட்டை நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலா சீட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். படித்து முடிச்சுட்டு கடைசியாக எல்லா சாப்டரும் என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த ஃபார்முலா சீட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பரை பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிலாம் ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டி. இதில் ரொம்ப முக்கியமானது அந்த ட்ரையாங்கிள் இனிக்வாலிட்டி, சரியா? ப்ராப்பர்ட்டி நம்பர் 6 கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ட்ரையாங்கிள் இனிக்வாலிட்டி ரொம்ப முக்கியமானது. இதோட ப்ரூஃபும் நீங்கள் பார்த்துங்க. கண்டிப்பாக நமக்கு வந்து 2 மார்க்லையோ இல்லை 3 மார்க்லையோ இந்த கொஸ்டின் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, சரியா? இதே மாதிரி தான் ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட்டுக்கும், எவ்ரி சாப்டருக்குமே நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்காக கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த ஃபஸ்ட்டு குவாட்ரேட்டு, செகண்ட் குவாட்ரேட்டு, தேர்ட் குவாட்ரேட்டு, ஃபோர்த்து குவாட்ரேட்டு இதெல்லாம் எப்படி வரும் அப்படிங்கிறதுக்கும் என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்காக கொடுத்துருக்கோம். அதாவது நம்ம அந்த சர்க்கிள் போட்டு நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு குவாட்ரேட், செகண்ட் குவாட்ரேட் 90 + θ 90 - θலாம் பார்ப்போம்ல, அதுதான் இங்கே டேபிளில் என்னாச்சு பார்த்தா ரொம்ப சிம்பிளாக என்னாச்சு பார்த்தா கொடுத்துருக்காங்க, சரியா? அதுக்கப்புறம் தேர்ட் சாப்டர் இதே மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி சாப்டருக்குமே நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ராப்பர்ட்டிஸு இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் நினச்சி பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா சீட்டில் இருக்குது, சரியா? அதனால் இந்த ஃபார்முலா சீட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் நாம் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இதிலேருந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வரக்கூடிய நாட்களில் வரக்கூடிய செகண்ட் மிட் டர்ம் டெஸ்ட்டுக்கோ இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எழுதக்கூடிய ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷனுக்கோ இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. டவுன்லோட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து உங்களுக்காக காத்துட்ருக்கு, சரியா? அதனால் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்லேயும் டெலிகிராம்லேயும் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.